எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன விளாக் சொல்லி பார்த்தீங்கன்னா டே மை விளாக் தான். என்னோட டே மை விளாகில் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே திங்ஸ் அதிகமாக இருக்குங்களா. ட்ரெஸ்ஸு எல்லாமே அங்கங்கே கிடக்கு. பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டே இல்லாமல் இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம வந்து இன்னுமே பீரோ வாங்கலை. ஸோ அது வாங்காதனால தான் வந்துட்டு நம்ம வந்து ட்ராலியில் பேக்லலாம் வந்து ட்ரெஸ் வச்சுருக்கிறதுனால நல்லா இல்லை, கசன்னு இருக்குது. இதுக்கும் செல்ஃபில் ட்ரெஸ் வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் நான் மடித்து வச்சாலும் அது வந்து களைஞ்சி போயிடுது. அவசரமாக மாமாவும் சரி நானும் சரி ட்ரெஸ் எடுக்கிறதுனால கசன்னு ஃபுல்லாகவே நல்லாவே இருக்க மாட்டேங்க. ஸோ அதனால் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். அதனால் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னா. என்ன பார்த்தீங்களா எப்படி கிடைக்குதுன்னு. அது வந்து ஃப்ளாஸ்க், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியலையே. அங்கே வந்து நான் சுடு தண்ணி ஊற்றி எப்பயும் வச்சுருப்பேன். அது வந்து சும்மா நார்மல் தண்ணி. அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மாமா சொன்னாங்க. அதை தூக்கி வீசணும். இப்போதைக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேப்லெட் தான். இங்கே பாருங்க, இதெல்லாமே டேப்லெட்டு. இதுவும் எனக்கு கொடுத்த டேப்லெட் தான். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ இருக்குதுன்னு. எல்லாம் டேப்லெட். இது வந்து கர்ச்சீஃப். இது வந்து பார்த்திங்கன்னா மாமா வந்து எனக்கு வந்து ஒரு அட்டை ஃபுல்லாக இழந்த விட தான். தெரியுதா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா மாமா ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தார். நான் சாப்பிட்டே காலி பண்ணிட்டேன். அதுக்கு பின்ன பாருங்கள், நெயில் பாலிஷு, டேப்லெட்டு, ஷாம்பூ, இப்போ வந்து பவர் பேங்க்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து மார்னிங் டீ குடித்தேன். ஸோ வந்து மார்னிங் வந்து டீ குடித்தேன். ஸோ அதனால் அப்படியே கிடக்கு. பிளாக் டீ தான் குடித்தேன். பின்ன பாருங்கள் சால்ட்டு, இது அதுக்கு பின்ன சார்ஜர் ஒயரு, அயன் பாக்ஸ். அப்போ இந்த துணி பார்த்திங்களா, இது எல்லாமே மடித்து வச்ச துணி. ஐ மீன் இது எல்லாமே துவைச்ச துணி தான். ஆனால் வந்து இது மடிக்காமல் இப்படி கிடக்குது. அதாவது இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இந்த பாயை எடுத்துகிட்டு போய், இந்த பாய் நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் இந்த பாயை தூக்கிட்டு வெளியே போடணும். அதுக்கு பின்னே இது வந்து பார்த்திங்கன்னா நான் துவைக்க வேண்டிய துணி. இப்போ வந்து துவைக்கணும். இது பாருங்கள், இந்த செல்ஃப் பார்த்திங்களா எப்படி கிடக்குன்னு. நான் இதுக்கும் மடித்து தான் வச்சுருக்கேன். ஆனால் இருந்தாலும் கசன்னு கிடக்கு. அதுக்கு பின்னே இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குட்டி சாமி இருக்கார் பார்த்திங்களா, என்னோடய சத்குரு அப்பாவும். இந்த வேல் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேல் வந்து வச்சு சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி வச்சு கும்பிட்டா தினமும் வந்து நெய்வேத்தியம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது எனக்கு தெரியல. நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முருகர் சிலை இருக்குது பார்த்திங்களா, அது வாங்கிட்டு வந்து வச்சு கும்பிடணும்னு சொல்லிட்டு இது சாமி கும்பிட்டு நேற்று. அதனால் ஸோ அது அப்படி கிடக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்படி சாமி இது வைக்கும்போது இதெல்லாம் வச்சிருக்கவே கூடாது, எனக்கு தெரியும். பட் வந்து என்னோடய சிச்சுவேஷன் இப்படி வைக்க வேண்டிய நிலமை வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வந்து சாமிக்கு வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து அதை ஆர்டர் பண்ணணும். அமேசானில் பார்த்தேன். அதை ஆர்டர் பண்ணி இங்கே எடுத்து வைக்கணும். இங்கே பாருங்கள், ப்ரெட்டு, இது வந்து கருப்பு திராட்சை நைட்டு ஊற வச்சு சாப்பிட, இது வந்து டேட்ஸு, அதுக்கு பின்ன நட்ஸு, இது ஆப்பிள். அதுக்கு பின்ன நான் வந்து சாமிக்கு வந்து நிறையா சாக்லேட் வச்சுருக்கேன். எனக்கு எப்பயும் கடவுளுக்கு வந்து ஸ்வீட் வச்சுட்டே இருக்கேன், ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் வச்சுருக்கேன். பார்த்திங்களா எனக்கு ரொம்ப இஷ்டம், அதனால் வச்சுருக்கேன். அதுக்கு பின்ன இது வந்து டானிக். இது எல்லாத்தையும் தூக்கி வெளியே போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னோடய RG25க்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நான் வீடியோ போடுறதுக்கு நான் சும்மாலாம் வீடியோ போட மாட்டேன். இதில் எழுதி வச்சு தான் வீடியோ போடுவேன். ஸோ அதனால் இந்த 2 நோட்டு இருக்குது, இன்னொரு நோட்டு இருக்குது, உள்ளே இருக்குது. அதுக்கு பின்ன பாருங்கள், நம்ம ட்ரால் இது ஃபுல்லாகவே வந்து துணி தான் இருக்குது. இதுக்கு பின்னே இவர் படித்த புக்ஸ் இது இருக்குது. இந்த பேக்லேயும் துணி தான் இருக்குது, இதுலேயுமே துணி தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுலேயும் துணி தான் இருக்குது, அதுலேயும் துணி இருக்குது. பின்ன இது வந்து பார்த்திங்கன்னா துவைச்ச துணி, அது இப்போ மடிக்காமல் இப்படி கிடக்கு. பார்த்திங்கன்னா இதெல்லாமே பேக் பார்த்திங்களா. அதனால் இந்த இடமே பாருங்கள் எப்படி கிடக்குன்னு. இதுதான் நான் குளிக்க போகணும். ஸோ அதனால் இந்த துணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பெட்டு வந்து ஏன் இங்கே போடணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹீட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டில் படுத்து இந்த பெட்டில் படுத்த ரொம்ப ஹீட்டு. ஸோ அதனால தான் பெட்டை எடுத்து தனியாக வச்சுருக்கோம். ஓகே, நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் காய போட்டுட்டேன். துவைச்சி வாங்க பார்க்கலாம். பார்த்திங்களா மக்களே, ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டாச்சு. பார்த்திங்களா முள் சீத்தாப்பழம் பார்த்திங்களா
அதோட பூ பாருங்கள். இதுக்குள்ளே தான் காய் வரும். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? இங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்கள், கீழே இங்கே ஒன்று இருக்குது. அதை ஐயோ நான் வேறு பிச்சுட்டேங்க. ஐயோ வேறு நான் வேறு அதை வந்து தெரியாமல் கை வச்சதுக்கு பின்ன வந்துருச்சு. இங்கே பாருங்கள், கீழே ஒன்று இருக்கா, இங்கே ஒன்று வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அதோட பூ. அதோட மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இவ்வளோ பெரிய மரம். இதில் அன்றைக்கி காய் வந்துகிட்டே தான் இருந்துச்சு, ஆனாலும் வரல. இங்கே மேலே வந்து ஒரு இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதில் இந்த கிழங்கு மாதிரி இதெல்லாம், இதுக்கு பேர் வந்து காய்ச்சல் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் வந்து இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் நான் பொள்ளாச்சியில் வந்து இந்த மாதிரி கிழங்குலாம் கேள்விப்பட்டதே இல்லை. பட் இங்கே இருக்குது. இது அன்றைக்கி சொன்னல, இது வந்து பலாப்பழ மரம்னு சொல்லி. பலாப்பழ மரம் பாருங்கள். பின்ன முக்கியமான ஒரு கீரை காட்டணும். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து அப்பாவோட கார்டன். இங்கே பாருங்கள், இந்த சிவப்பு கீரை இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம ஊர் பொள்ளாச்சியில் வந்து இந்த கீரை கிடைக்கவே கிடைக்காது. சந்தையில் இருக்கும், அதுவுமே ரேர் தான். சில டைம் இருக்கும், சில டைம் இருக்காது. ஆனால் இது சாப்பிட்டாங்களா பிளட்டு ஊறுன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா இந்த கீரை, இதுதான். உங்கள் வீட்டில் இந்த கீரை இருக்கான்னு சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து அப்பா பண்ணது தான். இது எல்லாமே அப்பா போட்டு வச்சது தான். பாருங்கள், பார்த்தீங்களா தென்னை மரம். அதுக்கு பின்னா இந்த பாருங்கள், ஒரு இது அவரைக்கான்னு நினைக்கிறேன், அவரைக்காய் தான் அது. இந்த கப்பக்கிழங்கு இதெல்லாமே தேவைக்கு ஏற்ப அவங்க போட்டு வச்சுப்பாங்க. பார்த்தீங்களா கார்டன் எப்படி இருக்குன்னு. அதுக்கு பின்ன இந்த மரம் பார்த்தீங்களா, இதுதான் மாங்காய் மரம். இது வந்து இது வந்து மாங்காய் மரம். இந்த மாங்காய் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வருஷம் ஆச்சுங்களாம். நான் மேரேஜ் பண்ணி வந்து இங்கே வந்து 2.5 மாதம் ஆச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இந்த மாங்காய் மரத்தில் வந்து இப்போ வரைக்கும் காயே வரல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மரத்தில் காய் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த மரம் தான். இது வச்சு ஒரு 2 வருஷம் மேலேயே இருக்குங்களாமா. ஆனால் வந்து இப்போ வரைக்கும் ஒரு காய் கூட வரல, ஒரு பூ கூட வரல இந்த மாங்காய் மரத்தில். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து தயிர் தாளித்து தான் சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இனி வந்துட்டு வீடு கூட்டணும். பார்த்தீங்கன்னா எப்படி கிடக்கு தெரியுமா? இருங்க நான் பேக் கேமராவில் காட்டுறேன். பார்த்தீங்களா வீடு எப்படி கிடக்குன்னு பாருங்களேன். இன்னும் வீடு கூட்டலை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், துணியெல்லாம் இது வந்து மாமா பால் இந்த துணி ஏன் இப்படி இருக்குதுன்னு கேட்காதீங்க. இது வந்து மாமா வந்து பால் வெட்ட போகும்போது போட்டு போகிற துணி. அது வந்து தலகாணி வந்துட்டு இங்கே வச்சு தூங்கிறதுக்காக இருக்குது. அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும் பாருங்கள். படுத்துருந்தாங்களா இங்கே, ஸோ அதனால் இப்படி கிடக்கு. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ண பின்ன பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. வீடு நீட்டாக இருக்கா. அதுக்குள்ளே வந்து அப்பாவும் வந்துட்டாங்க. அப்பா வந்து வயலுக்கு போயிருந்தாங்க. போயிட்டு அங்கே இருக்க வேலை முடிச்சுட்டு அப்பா வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்காங்க. இது என்னென்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பால் வெட்ட போகும்போது எடுத்துகிட்டு போகிற கத்தி. இந்த கத்தியில் தான் வந்து பால் வெட்டுவாங்க. அதுக்கு பின்ன பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஹெட்லைட். இந்த லைட் போட்டு தான் இந்த கத்தி எடுத்துகிட்டு போய் தான் பால் வெட்டுவாங்க. அதுதான் உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி காட்டினேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாமாவும் வந்துட்டாங்க. அப்புறம் மாமா ஒர்க்கு போயிட்டு வந்து அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாப்பாடு போட்டு கொடுத்தா மாமா சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காகம் மாதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு அங்கே சிந்தி இருக்கும் இல்லையா, அங்கே எடுத்து சாப்பிட்டு இருந்துச்சு. இது ரொம்பவும் அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்களா, அதோட கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரும், அதோட ரெக்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை வீடியோ எடுத்தேன். இப்போ பார்த்திங்களா ஃபுல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே நீட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஸ்க்கு, அதுக்கு பின்ன டேப்லெட்டு, மாங்காய், அப்புறம் எல்லாமே உப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு, மாங்காய் வச்சுருக்கேன் தேவையானது. இப்போ இது வந்து நான் மூடி வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இது என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா திருப்பதி லட்டு. நேற்று வந்து மச்சான் கோவிலுக்கு போயிருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் கொஞ்சமாக சாப்பிட்டு பின்ன அதில் வச்சுருக்கேன். பார்த்திங்களா எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டேன். பின்ன இங்கே பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, சத்குரப்பா ஃபோட்டோ இருக்குது. சாக்லேட் மட்டும் எப்போயும் நான் வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். சத்குரப்பாவோட வீடியோக்கு எழுதுகிற நோட் மட்டும்தான் இருக்குது. மேலே வந்துட்டு நான் இந்த பொட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பொட்டு குங்குமம் அதை வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான்.
அதுக்கு பின்னே மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீ அப்புறம் வந்து ஆயில் டானிக் எல்லாமே எடுத்து மேலே வச்சுட்டேன். சார்ஜர் ஒயரும் மேலே எடுத்து நீட்டாக வச்சுட்டேன். இது மாமாவோட ட்ரெஸ் ஒரே ஒரு செட் மட்டும் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிற பேக்கு அப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது அயன் பாக்ஸ் இருக்குது. அதுக்கு பின்னே இது வந்து இந்த ட்ராலியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே துணி தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நீட்டாக மடித்து வச்சிட்டேன். இது வந்து எதுக்காக இப்படி போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு, அதனால் வந்து நான் இங்கேயே போட்டுட்டேன். அதுக்கு பின்னே இந்த பேக்லேயும் ஃபுல்லாக துணி தான் இருக்குது, நான் மடித்து வச்சுருக்கேன். இது வந்து மாமா வந்து படித்த புக்ஸ், ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக saree மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதிகமாகவும் saree இல்லை, இருக்க saree எடுத்து நான் நீட்டாக மடித்து வச்சுருக்கேன். இது வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்த கிட்டு, இது பேகு, இது ஹீட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா துணி எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீட்டாக மடித்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இப்போ நான் இந்த செல்ஃப் வந்து எப்படி நீட்டாக இருக்குன்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி மடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் சொன்ன மாதிரி நீட்டாக எல்லாத்தையும் மடித்து வச்சிட்டேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.